ஹாய் ஹலோ வணக்கங்க. அன்றைக்கி நாவல் பழம் பறக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை குட்டி மினி விளாக்காக பார்த்துடலாமா? கருங்கல் சைடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் 2 சைட்லேயுமே நிறைய நாவல் பழம் மரம் பார்த்துடுங்க. எல்லாமே சீசனில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துடுங்க. நிறைய உளுந்து கிடந்து யாருமே அவ்வளோ பறக்கலை. நான் வண்டியை நிறுத்தி எல்லாத்தையும் பறக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துடுங்க. பறக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை 2-3 தண்ணி என்ன செய்யணும், மாற மாற அலசணும் பார்த்துடுங்க. அலசும் போதே தெரியும் அது எவ்வளோ அழகாக ஃப்ளஷியாக அந்த கலரை பாருங்கள். நாட்டு நாவல் பழம் சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க. நல்லா 2-3 தண்ணி அலசணும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போடணும் தேவைக்கு. உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே என்ன செய்யணும், 2-3 குலுக்கிட்டு நல்ல வெயிலில் கொண்டு என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் அதை வச்சிடணும் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த நாவல் பழத்தில் உள்ள சாரம் அந்த உப்பு என்ன செய்யும், ஒரு மிக்சட் ஆகும். அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், குலுக்கும் போதே என்ன அழகாக இருக்குது. அப்படியே எடுத்து என்ன செஞ்சாச்சு, வாயில் போட்டாச்சு. அப்படியே 2-3 பழம் நம்ம என்ன செய்யும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாக்கு வந்து என்ன செய்யும், அந்த கலர் மாறம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாவலும் பிடிக்கும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.